புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்காண்டியும் தமிழக மக்களுக்காண்டியும் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம். அதில் ரொம்பவே முக்கியமான திட்டங்களா 1990 சமயங்களில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக வந்திருந்தப்ப தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்ற ஒரு எண்ணற்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த டைமில் ஏகப்பட்ட இந்த பெண் குழந்தைகளை, பெண் சிசு குழந்தைகளை இந்த கொல்றது வழக்கமாக இருந்தது. பெண் குழந்தைகள் வேணாம் அப்படின்ட்டு பலி கொடுக்குறதோ இல்லை கள்ளிப்பால் ஊற்றி கொள்றதோ வழக்கமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான குழந்தைகள் எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவில் ஒரு தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக மொத்தமாகவே மீட்டெடுத்தாங்க. அதாவது அவங்க வந்ததுக்கப்புறம் பெண்கள் பிறக்கிற குழந்தையோட இறப்பு சதவீதமெல்லாம் குறைஞ்சி பிறப்பு சதவீதம் எண்ணற்ற அளவில் அதிகமாச்சு. தொடர்ந்து 69% இடஒதுக்கீட்டையும் அந்த குழந்தைகளுக்காண்டி கொண்டு வந்தாங்க. அந்த குழந்தைகளை அரசாங்கமே தத்தெடுத்து வளர்க்குற மாதிரியான ஒரு திட்டங்களை புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் வகுத்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி 2024 ஆண்டு காலம் வரைக்கும் அரசாங்க அளவுலேயே வருடக்கணக்கில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அரசாங்கத்தினால் வளர்க்கப்பட்டு கல்வி அறிவு, உணவு, இடம் எல்லாமே கொடுக்கப்பட்டு அவங்களோட வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை இந்த திட்டத்தினால கொடுக்க பட்டிருக்கு. ஜெயலலிதா அவர்களால் முக்கியமாக கொண்டு வரப்பட்ட உலக புகழ் பெற்ற ஒரு திட்டம் தான் அம்மா உணவக திட்டம். இந்த திட்டத்தை பற்றி உலக அரங்கிலேயே பேசுகிற அளவுக்கு இந்த திட்டத்தோட தன்மைகள் எல்லா மக்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக அமைஞ்சுது. ஒரு இட்லி 1 ரூபாய்க்கு, ஒரு சாதம் 2 ரூபாய்க்கு, இந்த மாதிரி ரொம்பவே குறைந்த விலையில் நல்ல தரமான ஒரு உணவு கொடுத்த ஒரு விளைவினால் ஒரு நாளைக்கே சுமார் தமிழகத்தில் 10 லட்சம் மக்கள் இந்த உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க பிரயோஜனம் அடைஞ்சது ஏகப்பட்டது. ஜெயலலிதா அவர்களோட புகழ் காலத்துக்கும் நிலச்சி நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஒரு திட்டம் முக்கியமான காரணம் சொல்லலாம். அம்மா மடிக்கணினி திட்டம். சுமார் ஒரு 6.8 மில்லியன் மடிக்கணினிகள் ஜெயலலிதா அம்மையார் இருந்த அந்த வருடம் வரைக்கும், அவங்களோட இறந்ததுக்கு அப்புறமாவுமே அவங்க இந்த திட்டத்தினால சுமார் ஒரு 6.8 மில்லியன் வரைக்கும் மடிக்கணினிகள் இதுவரைக்கும் தமிழக மாணவர்களுக்கு கொடுக்க பட்டிருக்கு. குறிப்பாக 2011லேருந்து 2016 ஆண்டு காலம் வரைக்குமே 37 லட்சம் மாணவர்களுக்கு இந்த மடிக்கணினி திட்டம் போய் சேர்ந்துருக்கு. ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட இறப்புக்கு பின்னாடியும் 2020ஆம் ஆண்டு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமே இந்த திட்டம் தொடர்ந்து பயன்பெற்று வந்துச்சு. மொபைல், லேப்டாப் சிஸ்டம் இதெல்லாம் நம்மளோட வீட்டில் ஒரு கனவாக தான் வந்திருக்கும் அப்படின்ட்டு எத்தனையோ ஏழை எளிய மக்கள், கடைநிலை மக்கள்லாம் யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் எல்லா ஜனங்களோட வீட்லேயும் லேப்டாப் போய் சேர்ந்ததுக்கு இந்த திட்டம் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சுது. தாலிக்கு தங்கம் திட்டம். தங்கமெல்லாம் அணிவிச்சு நம்மளோட பெண்களுக்கு கல்யாணத்தை நடத்த முடியாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த எத்தனையோ ஏழை வீட்டு தமிழ் வீட்டு பெற்றோர்கள் மனசில் எல்லாத்துலேயுமே ஒரு வரமாக அமைஞ்ச ஒரு திட்டம் தான் தாலிக்கு தங்கம் திட்டம். 2016ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை ஜெயலலிதா அம்மையார் துவங்கி வச்சப்போ 4 கிராம் தங்கம் அப்படின்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இந்த திட்டம் ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறமும் கூட தொடர்ந்து அது மலர்றப்ப 8 கிராம், அதாவது 1 சவரன் கொடுக்குற மாதிரியும், அதாவது ஏழை ஜனங்களுக்கு திருமண வசதியோட இந்த தாலிக்கு தங்கம் திட்டம், தாலி அவங்களோட தங்கம் அவங்களோட தாலிக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டு அரசாங்கத்தினாலே கொடுக்க பட்டுச்சு. வருடத்துக்கு 6 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவில் பயன்பெற்று வந்திருக்காங்க. இன்றைக்கி தங்கத்தோட விளைவுனா இவ்வளோ கூட போயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தாலிக்கு தங்கம் திட்டம் மாதிரியான ஒரு திட்டம் நம்ம தமிழக மக்களுக்கு இருந்திருந்ததுன்னா ஏகப்பட்ட பேர் பிரயோஜனம் அடைஞ்சிருப்பாங்க. பட் அடுத்த அரசாங்கம் இந்த திட்டத்தை அதுக்கப்புறமா மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விலையில்லா அரிசி திட்டம். 20 கிலோ அரிசி முற்றிலுமாக இலவசம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்கர் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஸோ அவங்க திரும்ப ஆட்சியை இழந்து திரும்ப அதிமுக அரியணையில் அந்த ஒரு சமயத்தில் இந்த திட்டம் மிகப்பெரிய அளவில் லான்ச் ஆச்சு. மூட்டையாக ஜனங்க ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்குமே அரிசியை வாங்கிட்டு போயிட்டு, அதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ரொம்பவே தரமான ஒரு அரிசியாக இருந்து இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் எல்லா ஜனங்களும் பசியாறுறாங்க அப்படின்றது தான் முற்றிலுமான ஒரு உண்மை. சுனாமி மறுவாழ்வு மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகள் திட்டம். 2004ஆம் ஆண்டு ஏகப்பட்ட அந்த சுனாமியோட தாக்கத்தினால ஏகப்பட்ட ஜனங்களோட மொத்த வாழ்வாதாரமே சிதைக்க பட்டுச்சு. இந்த ஜனங்கள் எல்லாத்துக்குமே நிரந்தர நிவாரணம் தேவை அப்படின்றதுக்காண்டி இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் மறுவாழ்வு கொடுக்குற
பட்சத்தில் அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட பிஸ்னஸ், அவங்களோட அந்த இழந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நஷ்டத்தெல்லாம் ஈடுகட்டுற அளவுக்கும், அவங்களுக்கெல்லாம் நிரந்தர வீடு வேணும் அப்படின்றது அளவுக்கும் பாதிக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும், சுமார் ஒரு 10 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருக்குமே இந்த திட்டம் கொண்டு போய் வந்து சேர்ந்தது. அம்மா குடிநீர் திட்டம். 10 ரூபா பாட்டில். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கார்ப்பரேட் கம்பெனிஸ் மினரல் வாட்டர்ஸை வந்து 20 ரூபா நிறைய ப்ரீமியமான வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே 30 ரூபா 50 ரூபா அப்படின்னு வழங்கிட்டு இருந்த சமயத்தில் இந்த அம்மா குடிநீர் திட்டத்தின் வந்து மூலமாக எல்லா மினரல் வாட்டருமே 10 ரூபாய்க்கே எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு போய் சேர்கிற மாதிரி ஒரு திட்டத்தை ஜெயலலிதா அம்மையார் வந்து ஏற்படுத்தினாங்க. இந்த திட்டத்தின் வந்து மூலமாக ட்ராவல் டைம்லேயே வந்து இருக்கட்டும், இல்லை அவசர டைமில் வந்து தண்ணி வந்து தேவைப்படுது அப்படின்னா வந்து இருக்கட்டும், இது எல்லாமே இந்த பிளாஸ்டிக் பேக்கெட்டில் வந்து தண்ணி வந்து போடுறத வந்து ஒழிச்சு மொத்தமாகவே பாட்டில்ஸ் மூலமாக மக்களுக்கு தரமான ஒரு தண்ணி ஜாஸ்தியும் வந்து கொண்டு போய் வந்து சேர்கிற மாதிரி இந்த திட்டம் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்தது. அம்மா பேபி கேர் திட்டம். ஏகப்பட்ட குழந்தைகள் ஒரு நாளைக்கே தமிழகத்தில் பிறந்த வண்ணம் தான் வந்திருக்காங்க. அந்த குழந்தைகள் எல்லாத்துக்குமே இந்த பேசிக்காக கிடைக்க வேண்டிய நீட்ஸு, ஒரு பெட்ஷீட்டில் இருந்து, ஒரு பில்லோலேருந்து, அந்த குழந்தைகளுக்கு மாற்று துணி, அந்த குழந்தைகளுக்கு அந்த ஹைஜீனிக்காக வந்து இருக்கிறதுக்கு நிறைய மெடிசின்ஸ் வந்து தேவைப்படும், டெட்டால்லேருந்து எல்லாமே வந்து தேவைப்படும். இதுக்கு எல்லாருமே செலவு பண்ண முடியாமல் ஏகப்பட்ட ஏழை ஜனங்கள் வந்து இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதமாக வந்து அமைஞ்சது தான் இந்த அம்மா பேபி கேர் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக பிறக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும், அந்த தாய்மார்கள் எல்லாருக்குமே இந்த பேபி கேரோட இந்த ஒரு மொத்த ஒரு பேக்கில் ஒரு துண்டு, ஒரு பேஸ்ட்டு, அந்த குழந்தைகளுக்கு மாற்று துணி, அந்த டயப்பர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு செட்டோட வழங்கக்கூடிய ஒரு மெகா திட்டமாக இந்த திட்டம் வந்து அமைஞ்சுது. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட முக்கியமான ஒரு சில திட்டங்களில் வந்து அம்மா மருந்தகம் திட்டமும் வந்து அடங்கும். இந்த ப்ரீமியமாக இருக்கக்கூடிய இந்த மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே தமிழக மக்கள் வாங்கிட்டு இருக்கிறப்ப, இந்த கடைநிலை மக்கள் வாங்க சிரமப்பட்டிருக்க அந்த சமயத்தில் அம்மா மருந்தகம் மூலமாக எல்லா அதிக விலையில் விற்கக்கூடிய எல்லா மருந்துகள் எல்லாத்தையுமே அந்த சப்சிடி வந்து மூலமாக, மானியம் வந்து மூலமாக அதோட ரேட் எல்லாத்தையுமே வந்து கம்மி வந்து பண்ணி, எந்த நேரத்தில் எந்த மக்கள் போய் வந்து கேட்டாலும் அவங்களுக்கு அந்த மருந்து எல்லாத்தையுமே ரொம்பவே கம்மியான விலையில் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் வந்து அமைஞ்சுது. மட்டும் வந்து இல்லாமல் ஒரு சில இந்த பிரிவினர் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த பிற்படுத்தப்பட்ட இந்த பட்டியலின மக்களுக்கு இலவசமாக மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் இந்த அம்மா மருந்தகம் திட்டத்தில் வந்து அமைஞ்சுது. அம்மா சிமெண்ட் திட்டம். இன்றைக்கி கட்டுமான பொருட்களோட விலையெல்லாம் வந்து தாறுமாறாக வந்து உயர்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம ஜெயலலிதா அம்மையார் அப்போ ஆரம்பித்து வச்சுட்டு போனால் இந்த அம்மா சிமெண்ட் திட்டம் தான் நிறைய பேருக்கு வீடு கட்டுறதுக்கே கை கொடுக்குது. இந்த அம்மா சிமெண்ட் திட்டத்தின் வந்து மூலமாக ஒரு மூட்டை சிமெண்ட்டோட விலை வெறும் 190 ரூபா அப்படின்ட்டு விலை நிர்ணயம் வந்து பட்டுருச்சு. இந்த திட்டத்தின் மூலமாக ஏகப்பட்ட ஏழை மக்கள் தங்களோட வீட்டுக்கு அந்த தேவையான உபகரணங்களில் வந்து வாங்குறதோட செலவு இந்த சிமெண்ட் வாங்குறது மூலமாகவே வந்து மொத்தமாக வந்து குறைஞ்சது. ஏன்னா அதுதான் அந்த அஸ்திவாரத்தை எழுப்புறதுக்கே ஒரு காரணமாக வந்து அமையும். ஸோ ஏழை எளிய மக்கள் அவங்களோட வீட்டை கட்டுறதுக்கே ஒரு முக்கியமான ஒரு பூர்த்தியாக வந்து இருந்தது இந்த அம்மா சிமெண்ட் திட்டம் தான். அம்மா உப்பு திட்டம். ஸோ இந்த சால்ட்டு உப்பு எல்லாமே ஒரு டைமில் வந்து எண்ணற்ற ரேட் வந்து போகிறப்ப இங்கே தமிழகத்திலே தூத்துக்குடி மாவட்டத்திலே வந்து இருந்து அந்த உப்பு எல்லாத்தையுமே கொள்முதல் வந்து பண்ணி நல்ல கம்மியான ஒரு ரேட்டுக்கு, அதே சமயம் ஏழை எளிய மக்கள் எல்லாம் பிரயோஜனம் வர அளவுக்கு தமிழகம் முழுக்க இந்த அம்மா உப்பு திட்டம் மூலமாக விநியோகம் பண்ண வந்து பட்டுச்சு. அம்மா பூங்காக்கள் திட்டம். இன்றைக்கி சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான ஏரியாக்கள்லையும் இந்த பசுமை பூங்காக்கள் ஏகப்பட்ட அளவில் உருவானதுக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான் முக்கியமான ஒரு காரணம். சும்மா பார்க்குன்ற பேரில் ஒரு 4 ஊஞ்சல், 4 சீட்டு, கொஞ்சோண்டு அந்த செடியெல்லாம் வந்து வளர்த்துறதா பார்க் அப்படின்னு வந்து இல்லாமல் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு அளவில் அந்த பசுமை பூங்காக்களாகவே ஒரு க்ரீனரியோட குழந்தைகள் விளையாடுறதுக்கு தனி செக்டாரா, ஜிம்மு வந்து பண்ணுறவங்களுக்கு தனி செக்டாரா, இந்த சுகர் பேஷண்ட், இந்த வயசானவங்களுக்கு அவங்களுக்கு தனி செக்டாரா, இந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வாங்கி கொடுத்து ப்ரீ பிளான்டாக வந்து கட்டினது தான் இந்த அம்மா பூங்காக்கள் வந்து திட்டம். இதை மட்டும் இது இல்லாமல் இளைஞர்களை ஊக்கப்படுத்துகிற வந்து அளவில் அம்மா உடற்பயிற்சி கூடங்களும் தமிழகம் முழுக்க ஜெயலலிதா அம்மையார் இருந்த அந்த காலகட்டத்தில் உருவாக்க வந்து பட்டுச்சு. குறிப்பாக மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையார் செஞ்ச உதவிகள் எண்ணற்றது. அம்மா சீருடை திட்டம், அம்மா புத்தகப்பை திட்டம், இது எல்லாமே சீருடை, புத்தகப்பை, அவங்களுக்கு தேவையான அந்த மொத்த யூனிஃபார்ம், அந்த ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஜாமெண்ட்ரி பாக்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிற இந்த எல்லா குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணுற அளவில் இந்த அம்மா சீருடை திட்டம், அம்மா புத்தகம் திட்டம், இது எல்லாமே
எல்லா தமிழக மாணவர்களும் இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கும் எண்ணற்ற அளவில் வந்து உதவி வந்து பண்ணியிருக்கு. அம்மா பஸ் பாஸ் திட்டம், இந்த பஸ் பாஸ் அப்படின்றது மூலமாக தான் எல்லா குழந்தைகளுமே தங்களோட பள்ளிக்கு வந்து போயிட்டு வந்து வரப்போ நிறைய பேர் லாங் டிஸ்டன்ஸ்லாம் தான் வந்து போவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்தது. வருடம் முழுக்க இந்த பாஸ், அம்மா பாஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, கவர்மெண்ட் மூலமாக கொடுத்துட்டாங்கன்னா இது உங்களுக்கு வருடம் ஃபுல்லாக ஃப்ரீ இப்படின்ற ஒரு விஷயத்தை ஜெயலலிதா அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இது கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த பஸ் பாஸ் வந்து பொருந்தும். அதுக்கு முன்னாடி இயர்லி நீங்கள் 1000 கட்டுற மாதிரி வந்து இருந்தது. அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி படிக்கிற மாணவர்கள் பஸ்ஸில் ஃப்ரீயாக பிரயாணம் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஃப்ரீ பஸ் பாஸ் திட்டத்தை அரங்கேற்றினாங்க ஜெயலலிதா அவர்கள். இந்த மாதிரி புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழகத்துக்கு கொடுத்துருக்கிற திட்டம் எண்ணற்றது. ஏகப்பட்ட திட்டங்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைஞ்சாலும் அதுக்கப்புறமா பொறுப்பில் இருந்த அதிமுக அந்த திட்டங்களை விடாமல் கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சு அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்திட்டு வந்து இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் இல்லாத இந்த பட்சத்திலையும் அவங்க தமிழக மக்களுக்கு கொடுத்த இந்த ஒரு திட்டங்களோட அந்த நினைவுகள், அந்த திட்டங்களோட தாக்கம் தமிழக மக்களோட மனசில் ஆடார படர்ந்து இருக்குது. அதை என்றைக்குமே மறைக்கவே முடியாது. இந்த காரணங்களால தான் ஜெயலலிதா அம்மையார் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக என்றளவும் வந்து திகழ்வாங்க.